பிசினஸ்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி கிடைச்ச பெரிய மீனை வச்சு எப்படி ஒரு சுறா மீனே பிடிக்கலாங்கிறத ஒரு குட்டி கதையாவே உங்களுக்கு சொல்லித்தரேன். புதுசா பிசினஸ்குள்ள வந்த ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சக்சஸ்ஃபுல்லா ஒரு வீட்டை வித்து 70,000 rupees கமிஷன் மேக் பண்ணாரு. வந்த கமிஷனை வச்சு ஃபேமிலியோட ட்ரிப் போலான்னு தன்னோட பிசினஸ் மென்டார் கிட்ட சொன்னாரு. அதுக்கு அவரோட பிசினஸ் மென்டார் சிரிச்சுக்கிட்டே, ட்ரிப் எல்லாம் போகாத, அந்த கமிஷன்ல பாதியை கொண்டு போய் யாரு வீட்டை வாங்கினாங்களோ அவங்க கிட்டயே கொடுத்துருன்னு சொன்னாரு. இவரும் சோகமா அந்த கஸ்டமர் கிட்டயே கொண்டு போய் பாதி காசை கொடுத்து வந்துட்டாரு. ஆனா நெக்ஸ்ட் வீக் என்ன ஆச்சுன்னா, அந்த கஸ்டமர் அவருக்கு இன்னொரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு வீடு வாங்கி கொடுத்து 1 லட்சம் ரூபாய் இந்த டைம் கமிஷன் பார்த்தாரு. திரும்பவும் இவரு வந்த கமிஷனை அந்த கஸ்டமர் கிட்டயே பாதி கொடுத்துடலாமான்னு மென்டார்ட்ட கேட்டாரு. ஆனா இந்த டைம் மென்டார் 80,000 ரூபாய் செக்ல போட்டு கொடுக்க சொன்னாரு. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் ரொம்ப சோகமா மென்டார் சொல்லிட்டாரேன்னு உள்ளுக்குள்ள அழுதுட்டும் வெளியில சிரிச்சுட்டும் 80,000 ரூபாய்க்கு செக்கும் தேங்க்யூ நோட்டும் போட்டு கையில கொடுத்துட்டாரு. அந்த காசையும் தேங்க்ஸ் நோட்டையும் ஹாப்பியா வாங்கின அந்த கஸ்டமர் இன் ரிட்டர்ன் 2 பிக் ஷாட்டை ரெஃபர் பண்ணாரு. அந்த 2 பிக் ஷாட்ஸோட டீல்ஸை க்ளோஸ் பண்ணி கொடுத்ததுக்கு இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு கிடைச்ச கமிஷன் வேல்யூ மட்டும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல. அந்த 10 லட்சம் ரூபாய் கமிஷனை கையில வாங்கும் போதுதான் அவருக்கு மென்டார் சொன்ன ஒரு விஷயம் புரிஞ்சது. பெரிய மீனை போட்டு எப்படி சுறா மீன் பிடிக்கிறதுங்கிறது. அண்ட் திஸ் இஸ் த பவர் ஆஃப் ரெஃபரல் மார்க்கெட்டிங். நீங்களும் இந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங்கை மாஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு லேண்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே அந்த கம்ப்ளீட் கைடை உங்களுக்கு டிஎம் பண்றேன்.